परमेश्वर का कुछ ऐसे गुण को हम देखने के बाद हम उसके आधार पर हम परमेश्वर का आराधना करने के लिए आगे बढ़ने वाले हैं. இன்றும் ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். प्रभु यीशु मसीह क्रूस पर अपना जो खून देने के चलते या जीवन देने के चलते हम बहुत आशीषों को प्राप्त किए. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் சிந்தின காரணத்தினாலே நாம் अनेक ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். वो अपना जीवन के देने के बाद जी उठ के वो तीसरा दिन जी उठने के चलते हम बहुत आशीषों को हमारे व्यक्तिगत जीवन में हमारे सामूहिक जीवन में प्राप्त किए हैं. அவர் தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்திலே நமக்காக கொடுத்து உயிரோடு கூட எழுந்து வந்த அந்த காரணத்தினாலே நாம் अनेक ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். अगर उसके बारे में अध्ययन करना हम लगातार बोल के जा सकते हैं. நாம் அதை குறித்து ஆராய்ச்சி செய்வோம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து अनेक காரியங்களை செய்ய முடியும். हम लगातार उस प्रकार का आशीषों का अनुभव भी हम करते हैं. நாம் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து வருகிறோம். आज मैं एक बात को मैं आपके बीच में रखने के लिए चाहता हूं जिसको परमेश्वर ने अगुवाई किया. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். आप मेरे साथ खोलिएगा यूहन्ना रचित सुसमाचार उसका 14 अध्याय 14. நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 14வது அதிகாரம். यूहन्ना 14 अध्याय उसका 16वां वचन. मैं पिता से विनती करूंगा और वह तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे. 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். और भी एक दो वचन को हम लोग पढ़ेंगे. 16वां अध्याय यूहन्ना 16वां अध्याय நாம் 16வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்கலாம். उसका 7वां वचन को भी हम पढ़ेंगे. அங்கே 7வது வசனத்தை நாம் பார்க்கலாம். तो अभी मैं तुमसे सच कहता हूँ कि मेरा जाना तुम्हारे लिए अच्छा है, क्योंकि यदि मैं ना जाऊँ तो वह सहायक तुम्हारे पास न आएगा, परंतु यदि मैं जाऊँगा तो उसे तुम्हारे पास भेजूँगा. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். प्रभु यीशु मसीह के द्वारा एक बहुत बड़ा आशीष जिसको परमेश्वर आपके लिए मेरे लिए रखा है उसके बारे में यहाँ पढ़ते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இந்த இடத்துல படிக்கிறோம். पौलुस जब तीतुस के लिए लिखता है वहाँ 3रा अध्याय 7वां वचन में इसको और सफाई के साथ लिख के रखा है. பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் இன்னும் அழுத்தமாக இதை எழுதுகிறார். उस वचन को भी हम लोग पढ़ के उसके बाद हम आगे बढ़ेंगे. அதை நாம் வாசிப்போம். तीतुस 3रा अध्याय उसका 7वां वचन. தீத்து 3வது அதிகாரம் 7வது வசனம். जिससे हम उसके अनुग्रह से धर्मी ठहरकर अनंत जीवन की आशा के अनुसार वारिस बने. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். शायद हिंदी में एक वचन आगे पीछे हो सकता है. यहाँ लिखा है प्रभु यीशु मसीह के द्वारा पवित्र आत्मा को संपूर्ण रीति से परमेश्वर हमारे लिए दिया है. இங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாக நமக்கு கொடுத்தார். अंतिम समय में जब प्रभु यीशु मसीह अपने चेले लोगों के साथ जब बातें की, इन सारे बातों को विस्तार रूप से बताएं. அங்கே அந்த கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நேரங்களிலே அந்த சீசர்களோடு அந்த செலவிட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். मैं जा रहा हूं इसलिए आप लोग दुखित नहीं होना. நான் उண்மையாகவே நான் போகிறேன், ஆனால் நீங்க துக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. मैं एक सहायक को भेजूंगा. நான் உங்களுக்கு ஒரு சகாயரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். वैसा ही प्रभु यीशु मसीह यूहन्ना उसका 15 अध्याय में और एक बात को भी कहा. அங்கே யோவான் 15வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். मुझे छोड़ के तुम लोग कुछ नहीं कर सकते. நீங்கள் என்னை விட்டுட்டு நான் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. मुझे छोड़ के आप लोग
कुछ भी काम नहीं कर सकते, என்னை விட்டு விட்டு நீங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. लेकिन ऐसा कहते हुए प्रभु यीशु मसीह ऐसा ही नहीं गया, एक सहायक पवित्र आत्मा को भेजा. அப்படியாக இருந்துவிட்டு ஆண்டவர் அப்படியே செல்லவில்லை, அவர் ஒரு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். तो पवित्र आत्मा जैसा प्रभु यीशु मसीह बताए वैसा ही आज हम सबों के लिए दिया गया है. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக சொன்னாரோ அதே போல நம்ம எல்லாருக்கும் இன்று அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். अगर आप कुछ वचनों को पढ़ेंगे उसमें पवित्र आत्मा के लेकर हम क्यों परमेश्वर को धन्यवाद देना है आप समझ पाएंगे. நாம் சில வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நமக்கு தெரியும். यूहन्ना उसका 14 अध्याय 16वां वचन में ये लिखा है, அங்கே யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, हर दिन हर वक्त में हमारे साथ रहने वाला है. அங்கே தேவன் அவர் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தமிழ் में लिखा है என்றென்றைக்கும் நம்முடனே இருக்கும்படியாக, हर वक्त हर समय हर परिस्थिति में पवित्र आत्मा हमारे साथ रहने के लिए दिया गया. அவர் இங்க தமிழ்ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா நேரங்களிலும் என்றென்றைக்கும் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். और वही जो 14 अध्याय का 26वां वचन को अगर आप देखेंगे, அங்கே 14வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்ப்போம் என்றால், हर एक बातों को हमें शिक्षा देगा. அங்கே அவர் எல்லா காரியத்தையும் குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். कहां जाना है, எங்கே போக क्या வேண்டும், निर्णय लेना है, என்ன தீர்மானம் எடுக்க किन வேண்டும், लोगों से संगति करना है, யாரிடத்திலே நாம் சம்பதிக்க किन வேண்டும், बातों को नहीं करना है, எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது, किस प्रकार का क्षेत्र में जाना है, எப்படிப்பட்ட இடத்திற்கு செல்ல उस வேண்டும். प्रकार एक अगुवाई करने वाला पवित्र आत्मा को परमेश्वर हमारे लिए दिया है. அப்படிப்பட்ட நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் पहले मैं बताया था हर वक्त हर समय हर परिस्थिति में हमारे साथ रहने वाला. முதலாவது சொன்னேன், எல்லா சூழ்நிலைகளிலும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். प्रभु यीशु मसीह के द्वारा दिया गया पवित्र आत्मा कैसा है, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், वो हमेशा हमारे साथ रहने वाला. அவர் எப்போதும் நம்மோடு கூட और இருக்கிறவர். दूसरा हर बातों में हर परिस्थिति में हमें अगुवाई करने वाला है. அதோ மாத்திரமல்ல, இரண்டாவது எல்லா சூழலிலும் எல்லா காரியங்களிலும் அவர் நம்மோடு கூட இடைபடுகிற தேவன். और एक बात को भी हम लोग देख सकते हैं जो प्रेरितों के काम उसका दूसरा अध्याय का 8वां वचन में, அங்கே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, सॉरी पहला अध्याय उसका 8वां वचन, மன்னிக்கவும், முதலாவது அதிகாரம் அதனுடைய 8வது वहां வசனம், लिया है हर क्षेत्र में हमें ताकत देगा. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா இடங்களிலும் நமக்கு ஆண்டவர் பலன் தருவார். न केवल यहूदा में और समारिया में और जेरूसलम में, हर क्षेत्र में प्रभु हमें बल देने वाला परमेश्वर. யூதேயாவில மாத்திர, சமாரியாவில மாத்திர, எருசலேமில மாத்திரம் அல்ல, எல்லா இடங்களிலும் நமக்கு பலன் தருவார். अगर आप ये तीनों बातों को मन में रख के जो 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 प्रेरितों के काम को अगर आप पढ़ेंगे, நாம் இந்த காரியங்களை, மூன்று காரியங்களை மனதில் வைத்து இந்த நாம் காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால், जैसा बताया गया वैसा ही चेले लोगों के साथ औरों के साथ प्रभु बर्ताव करते हुए आप देख सकते हैं. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதே போல சீசர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக காரியங்கள் நடந்ததை பார்க்க बच्चे முடியும். विशेष तौर से ध्यान दीजिएगा, சிறு பிள்ளைகளே கவனமாய் கவனியுங்கள். हमारे लिए दिया गया पवित्र आत्मा कैसा है, நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், जिसको हम प्रेरितों के काम में हम सफाई से साफ रीत से हम पढ़ते हैं, நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை தெளிவாக நாம் பார்க்க முடியும். वो हमेशा हर वक्त में हमारे साथ रहने वाला. அவர் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். कल जब हम लोग कैरसल के रूप में हम लोग इकट्ठे हुए थे, நேற்று நாங்கள் கேர் செல்வாக நாங்கள் குழுவாக அமர்ந்திருந்த போது हमारे कैरसल के एक बहन इस प्रकार बता रही थी, எங்களுடைய கேர் செல்ல இருக்க ஒரு சகோதரி இப்படியாக तो சொன்னார்கள். अपने अनुभव को जो बताने के समय में, தன்னுடைய அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, जब मैं अस्पताल में ऑपरेशन थिएटर में था, நான் ஆஸ்பத்திரியில் அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும் பொழுது, मैं मेरी पति को याद नहीं किया, நான் என்னோட கணவரை நான் நினைக்கல, मेरे बच्चों को मैं याद नहीं किया, என்னோட பிள்ளைகளையும் நான் நினைக்கல. मैं परमेश्वर को स्मरण करते हुए, परमेश्वर को स्तुति करते हुए मैं परमेश्वर की ओर ताकते रहा, நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் மேல எண்ணம் உள்ளவராக அவரை துதித்துக் கொண்டிருந்தேன். क्योंकि वही परमेश्वर का आत्मा हर परिस्थिति में हर जगह में मेरे साथ रह सकता है. ஏனென்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னோட கூட இருக்க முடியும். ये पवित्र आत्मा ऐसा एक झुंड के लोगों के लिए, ऐसा जो सेवक के लिए ऐसा नहीं है,
हम सबों के लिए दिया गया है। இங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபை ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்களுக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். बच्चे बड़े आप सबको ही प्राप्त कर सकते हैं, अनुभव कर सकते हैं। சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க आपके முடியும். हर एक परिस्थिति में लोग आपको साथ नहीं दे सकते, साथ नहीं रह सकते हैं। எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள், இருக்கவும் முடியாது. वे लोग हर परिस्थिति में आपके साथ संग नहीं रह सकते हैं। எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் நம்மோடு கூட இருக்க முடியாது. लेकिन बच्चे आपके लिए आज एक परमेश्वर का शुभ संदेश है। ஆனால் பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு இன்றைக்கு நற்செய்தியை வைத்திருக்கிறார். पवित्र आत्मा को प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर दिया है, वो हमेशा 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 हर वक्त आपके साथ रह सकते हैं। பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்க முடியும். आप पवित्र आत्मा का अभिषेक को या पाए हैं नहीं पाए हैं, आज हम दिल लगा के परमेश्वर का हम आराधना करने जा रहे हैं। நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்று பரவாயில்லை, ஆனால் இன்றைக்கு முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க आने वाला समय में आप सबों को परमेश्वर अपना आत्मा से जरूर जो है भरपूर करेगा। இன்னும் வருகிற நாட்களிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்படுவார். लेकिन आज हम पूरा ताकत के साथ हम सब मिलके हम आराधना करने जा रहे हैं उस प्रकार का महान जो बात को, जो पवित्र आत्मा को प्रभु हमारे लिए दिया है। இன்றைக்கு காலை வேளையிலே நாம் உற்சாகத்தோடு பலத்தோடு முழு இருதயத்தோடு அந்த ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் ஆண்டவரிடத்திலே ஆராதனை செய்ய போகிறோம். अगर आप प्रेरितों के काम में देखेंगे, चेले लोगों को एक एक बात में पवित्र आत्मा अगुवाई किया। நாம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களிலும் சீசர்களோடு கூட இடைப்பட்டார். अगर सारे बातों को हम लोग देखते जाएंगे ये बहुत बड़ा संदेश हो जाएगा। அது நம்ம எல்லா காரியத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய செய்தி ஆயிடும். लेकिन मैं बहुत कोशिश करता हूं जो पहला जो बात का जो अध्ययन है इसको 15 मिनट या 17 मिनट में खत्म कर दें। நாம் ரொம்ப முயற்சி செய்வேன் அந்த முதலாவது கொடுக்கப்படுகிற அந்த மெசேஜ் அந்த 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிரணும். अगर आप चेले लोगों को देखेंगे, நாம் இந்த சீசர்களை பார்ப்போம் என்று சொன்னால் आप एक पौलुस के जीवन में एक जगह में लिखा है, जब वो पूरा तैयारी में थे जाने के लिए पवित्र आत्मा बोला नहीं जाना। அங்கே பவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவர் எல்லாம் ரெடி ஆகி போறதுக்கு தயாரா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் போக கூடாது. और दूसरा जगह जाने के लिए अगुवाई करता है। இன்னொரு இடத்துக்கு போக சொல்லி சொல்றாரு. क्या क्या शब्दों को इस्तेमाल करना है उसको पवित्र आत्मा अगुवाई करता है। என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். आप अगर स्तिफनोस का जो प्रचार को अगर आप देखेंगे, அங்கே நாம் அவருடைய பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது कितने सुंदर ढंग से पवित्र आत्मा एक एक बात को सुंदर ढंग से प्रचार के रूप में उनके मुंह से सुनाया। அங்க ஒவ்வொரு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அழகாக பயன்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. जैसा शुरू किया, जैसा बताया, जैसा अंत किया, हर एक बातों को देखेंगे पवित्र आत्मा का पूरा अगुवाई को आप देख सकते हैं। அவர் ஆரம்பித்த விதம், அவர் பேசின விதம், முடித்த விதம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவாக இடைப்பட்டார். हमारे लिए उस प्रकार का पवित्र आत्मा दिया गया है। நமக்காகவும் அப்படிப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் हर बातों में हमें अगुवाई कर सकता है। எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு हम இடைப்படுவார். चिंता करने का जरूरत नहीं है। நாம் கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை. मेरे भविष्य में मेरे जीवन के लिए कौन मुझे अगुवाई करेगा, என்னுடைய எதிர்காலத்திற்காக எனக்காக யார் என்னோடு கூட பேசுவார்கள், मुझे बातों को बताने के लिए कौन रहेगा, என்னுடைய காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு யார் मेरे இருப்பார், भविष्य के लिए चिंता करते हुए मुझे चलाने के लिए कौन रहेगा। என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் என்னை நடத்துவதற்கு யார் உண்டு. आज हम ऐसा परमेश्वर का आराधना करने जा रहे நாம் हैं அப்படிப்பட்ட தேவனை இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம். जिसने आपके लिए मेरे लिए ऐसा अगुवाई करने वाला एक सहायक पवित्र आत्मा को दिया है। நமக்காக நம்மை நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை साथ यहाँ अगर आप देखेंगे जो इस प्रेरितों के काम के अध्यायों में, இங்கே நாம் 2 அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது हर प्रकार के लोगों के लिए ताकत दिया परमेश्वर। அங்கே எல்லா விதமான மக்களுக்கும் ஆண்டவர் பலன் கொடுத்தார். एक जो महायाजक का घर में काम करने वाली एक औरत के सामने खड़ा नहीं हो पाया, पतरस को भी बलवान बना दिया। அங்கே அந்த அதிகாரியுடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு முன்னாடி நிற்க முடியாத, தகுதி இல்லாத, பலன் இல்லாத அவருக்கும் ஆண்டவர் பலன் கொடுத்தார். अगर आप एक एक बात को देखेंगे पवित्र आत्मा कितना हिम्मत दिया, मैं कई वचनों को मैं आपको दिखा सकता हूं। அங்கே அந்த ஒவ்வொரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக பலன் கொடுத்தார் என்று நாம் பார்க்க वे முடியும். लोग कमजोर थे, அவர்கள் பலவீனர்களாக उन लोग இருந்தார்கள். के पास उतना खूबी नहीं था, அவர்களிடத்தில் அவர்கள் நம்பிக்கை இல்லை. लेकिन परमेश्वर का आत्मा उनको सामर्थ्यशाली बनाए। ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலசாலிகளாய் மாற்றினார். आज परमेश्वर का आत्मा आज भी हमारे साथ वैसा ही बर्ताव करता है। இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இப்படியாகவே இடைப்படுகிறார்.
उस पवित्र आत्मा को दिया, परमेश्वर को हम मिल के आराधना करने जा रहे हैं। அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். वही परमेश्वर का आत्मा हम सबों के ऊपर परमेश्वर देने के लिए चाहता है। அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க मैं விரும்புகிறார். जैसा बताया था, ये एक झुंड के लोगों के लिए नहीं, நான் சொன்ன பிரகாரமாக ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்களுக்காக அல்ல, ये बच्चों के लिए, बड़ों के लिए, सारे लोगों के लिए दिया गया परमेश्वर का दान है। இரு பெரிய சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. इसलिए हम आज सब कोई मिलके उस महान परमेश्वर को हम आराधना करने जा रहे हैं। இதிலே நாம் எல்லாரும் இணைந்து இன்றைக்கு அந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். बच्चे, बड़े, विश्वास करने वाले सब कोई मुंह खोल के हम आराधना करने जा रहे हैं। சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு வாயை திறந்து நாம் சொல்ல போகிறோம். ऐसा दुनिया में हम जी रहे हैं, அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்கிறோம். जैसा प्रभु यीशु मसीह बताया, मुझे छोड़ के तुम कुछ नहीं कर सकते हो। ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. आगे या इस प्रकार का दुनिया में हम परमेश्वर का आत्मा बिना हम आगे बढ़ नहीं सकते हैं। நாம் பரிசுத்த ஆவியானோட உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றையும் செய்ய முடியாது. हम थक जाते हैं, நாம் சோர்ந்து போவோம், हम रुक जाएंगे। நாம் நின்று விடுவோம். कुछ दिनों के पहले एक व्यक्ति ने इस प्रकार कहा, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படியாக சொன்னார், आजकल बच्चों का जो भीतर ये जो ताकत है बिल्कुल शून्य हो गया। அங்க இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான அந்த பலன் அது வந்து மொத்தமா முடிஞ்சு போச்சு. Inner strength of our children becomes zero. அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான அந்த பலன் மொத்தமா முடிஞ்சிருது. आप अगर इस दृष्टिकोण से अगर आप देखेंगे, आप समझ पाएंगे। இப்படிப்பட்ட அந்த நோக்கத்தோடு பார்வையோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். बिना मतलब का कुछ है ही नहीं रहेगा वहां, वो उसके लिए तुरंत ऐसा निर्णय ले लेगा। அங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா அதுக்காக அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. इतना कमजोर, ஆனா அவ்வளவு பலவீனம், इतना कमजोर। அவ்வளவு பலவீனமா இருக்காங்க. पापा ऐसा बोल दिए, அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, मम्मी ऐसा बोल दी, அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, टीचर ऐसा बोल दिए, டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க. दोस्त लोग नेग्लेक्ट कर दिए। आजकल का शब्द बच्चों के बीच में नेग्लेक्ट, मुझे नेग्लेक्ट कर दिए, என்னுடைய फ्रेंड्स என்ன வந்து தள்ளி வச்சிட்டாங்க, मेरा मैसेज को नेग्लेक्ट कर दिए, என்னுடைய மெசேஜை தள்ளி வச்சிட்டாங்க. इतना इतना कमजोर हो गए हैं। அவ்வளவு பலவீனமாய் விட்டார்கள். आपको परमेश्वर बलवान बनाने के लिए चाहता है। ஆண்டவர் உங்களை பலவான்களாக மாற்ற जब விரும்புகிறார். पवित्र आत्मा तुम पर आएगा, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் आप पूरा வருகிறாரோ सामर्थ को प्राप्त करेंगे। நாம் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். आइए हम सब कोई खड़े हो जाएंगे। उस महान परमेश्वर का आत्मा जिसने आज तक हमें इसी प्रकार चलाया, उसको लेके हम परमेश्वर का आराधना நாம் करेंगे। இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கலாமா?